மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான வாழை படத்தின் கதை தன்னுடையது என எழுத்தாளர் ஒருவர் பகீர் தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளார். படம் வெளியாகி 10 நாட்களை கடந்து தற்போது புதிய புயல் வீச காரணம் என விரிவாக பார்க்கலாம். பரியேறும் பெருமாள் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் மாரி செல்வராஜ். கர்ணன், மாமன்னன் என அடுத்தடுத்த படங்களை இயக்கி முன்னணி இயக்குநர் பட்டியலில் இணைந்த மாரி செல்வராஜின் படைப்பில் வாழை படம் வெளியானது. திறக்க முடியாது 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 எங்கேயாவது போய் சாவு போ. கிராமங்களில் வாழை தோட்டத்தில் வாழைத்தாரை தூக்கி சுமக்கும் கூலி வேலை பார்க்கும் சிறுவர்கள் பற்றிய வாழ்வியலை எடுத்து கூறியிருந்தார் மாரி செல்வராஜ். வாழை படத்திற்கு நல்ல வரவேற்பு எழுந்து வந்த நிலையில் இந்த படத்தின் கதை தன்னுடையது என எழுத்தாளர் ஒருவர் அதிர்வலையை உருவாக்கி உள்ளார். இல்ல வேற எந்த ஊர்லயும் காய்ச்சம் இல்லைண்ணா, நம்ம அந்த ஊரை பார்த்து ஓடி போயிடலாம்ல, அதான் கேட்டேன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த எழுத்தாளர் சோ தர்மன் என்பவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தான் பல வருடங்களுக்கு முன்பு எழுதிய நீர்பழி என்ற சிறுகதையை தான் மாரி செல்வராஜ் படமாக எடுத்துள்ளதாக கூறினார். இப்ப எடுத்துக்கூடிய அந்த வாழை படத்தினுடைய கதை அப்படியே நான் சிறுகதையா எழுதியிருக்கிறேன். என்னுடைய கதைக்கு பேர் வாழை அடி டேஷ் டேஷ் டேஷ்னு இருக்கும். எதுக்குன்னா வாழையடி வாழையாக இந்த சிறுவர்கள் இந்த கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க, தலைமுறையாக பட்டுக்கிட்டு இருக்காங்க, மீனிங் வரணுங்கிறதுக்காக தான் அதை அந்த கதையை டேஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் அச்சு ஊடகத்தில் ஒரு கதையாக எழுதின அதே விஷயத்தை தான் இப்போ வாழைங்கிற படமா காட்சி ஊடகமா மாற்றி எடுத்துருக்கிறாங்க. பொன்னங்குறிச்சி பகுதியில் வசித்த போது அங்கு வாழை லாரியில் ஏற்றி செல்லும் சிறுவர்களின் கஷ்டத்தை நேரில் பார்த்ததாகவும் இதையே தன் சிறுகதையில் எழுதியதாகவும் கூறியிருக்கிறார். இந்த கதையை தன்னிடம் முறையான அனுமதி பெறாமலேயே வாழை படத்தை உருவாக்கி விட்டதாக கூறியவர் இதனால் தனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்றும் கூறினார். ஐப்பசி மாத குளிர்ல எல்லாம் இவங்க போடுற காட்சியெல்லாம் நான் எழுதியிருப்பேன். அப்படி மூடிக்கிட்டு கிட்டு நடுங்கிட்டு போடுற இதெல்லாம் எழுதியிருப்பேன். நான் அது அவங்ககிட்ட சில விவரங்கள் கேட்டு, அப்புறம் நான் யாரோ மாதிரி ஒரு விவசாயி மாதிரி அந்த டிரைவர் கிளீனர்கிட்ட சில விஷயங்களை கேட்டு, அப்புறம் அந்த வாழை பயிரிடக்கூடிய முதலாளிகளிடமே சில விஷயங்கள்லாம் கேட்டு தான் நான் அந்த கதையை எழுத முடியும். எல்லாம் எழுத முடியாது, அப்படித்தான் அந்த கதையை எழுதணும். அந்த மாரி செல்வராஜ் உங்கள்ட்ட எதுவும் அனுமதி வாங்கியிருக்காங்க? இல்லை, என்கிட்ட எந்த அனுமதியும் வாங்கலை. என்கிட்ட இதுவரைக்கும் யாரும் எதுவும் கான்டாக்ட் பண்ண முடியல. சிறுகதை இலக்கியமாக 1000 பேருடன் நின்றுவிட்ட நிலையில் மாரி செல்வராஜ் தன் கதைக்கு உயிர் கொடுத்து உலகிற்கே அடையாளப்படுத்தி இருப்பதாகவும் கூறினார். சமீப காலமாக ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய் போன்ற உச்ச நடிகர்களிடம் கால்ஷீட் வாங்கும் இயக்குநர்கள் கதையை தேடி அலைவதாகவும் எழுத்தாளர் சோ தர்மன் தெரிவித்தார். வாழை படத்தை பார்த்தவர்கள் மாரி செல்வராஜை புகழ்ந்து வந்த நிலையில் அப்படத்தின் கதை தன்னுடையது என எழுத்தாளர் கூறியிருப்பது ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.